Praise the Lord. கடந்த மாதமெல்லாம் கண்மணி போல காத்த நம் ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கு இந்த மாதம் ஒரு புது மாதத்துல உங்களை ஆசீர்வதிக்க திட்டமா இருக்கிறார். இந்த பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனத்தை மட்டும் கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தை வானமும் பூமியும் ஒழிந்து போகலாம், ஆனால் வார்த்தை நீங்கள் கேட்கும்போது அது நித்திய காலமாக உங்களை உறுதிப்படுத்தும். ஏசாயா புஸ்தகத்துல 58ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நீளமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். யார் அதை கேட்டுக்கொண்டிருக்கீங்களோ உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் என்னவென்றால், வற்றாத நீரூற்றை போலவும் உங்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் செழிப்பாக வைக்க போறாராம். யாருக்கு அப்படின்னு கேட்டாக்கா, நீங்க யாராவது இருங்க பரவாயில்ல, ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறீங்களா? அந்நியர்களும் புறஜாதிகளும் யாராயிலும் இருங்க. வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவால உருவாக்கப்பட்டவர்கள். எல்லா ஜனங்களையும் அவர் படைத்தது இல்லையா? அப்போ ஒரு வாய்ப்பு என்னவென்றால், அநேக அந்நிய ஜனங்களும் புறஜாதிகளும் இருக்கிறாங்க. ஆனா நீ இயேசுவை அறிந்து கொண்டு ஓய்வு நாளை ஆசரித்து அவர் பிரமாணங்களை கை கொண்டு நடக்கிற மனுஷர்கள் இந்த வாக்குத்தத்தங்களுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறாங்க. 56ஆம் அதிகாரத்தில் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படும் சமீபமாயிருக்கிறதா. அல்லேலூயா. அவர் பாருங்க, அவருடைய ரட்சிப்பும் அவருடைய நீதியும் வரதுக்கு சமீபமா இருக்கிறதா. இன்றைக்கு இதை கேட்கிற நீங்க, அவருடைய நீதி உங்களுக்கு வேண்டுமா? அவருடைய ரட்சிப்பு உங்களுக்கு வேண்டுமா? அவருடைய வார்த்தையை செவிசாய்த்து கேளுங்க, அதன்படி நடந்து கொள்ளுங்க. பாருங்க, இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடிக்கு ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டு இருக்கிற மனுபுத்திரன் பாக்கியவான். ஆலயத்துக்கு போங்க, ஓய்வு நாள் ஆசரிங்க, தன் கரத்துல கரை இல்லாம கர்த்தருக்கு முன்பாக காத்து கொள்ளுங்க. அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன், கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்வானாக. அன்னகனும் இதோ நான் பட்டவரம் என்று சொல்வானாக. யாருமே ஐயோ என் ஆண்டவர் என்னை தள்ளிட்டார், என்னை வேண்டாம் சொல்லிட்டு புறக்கணித்தார், நான் சாபத்தில் இருக்கிறேன், நான் பாவத்தில் இருக்கிறேன், அவரால் நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் அப்படின்ற யாரும் சொல்லாதீங்க என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. யாரும் சொல்லாதீங்க, நான் இருக்கிற, நான் அப்படி உன்னை தள்ளுகிறது அல்ல என்று நம் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். என் ஓய்வு நாளை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றி கொள்ளுகிற அன்னகரலை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எல்லாரும் தள்ளிவிடப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு எதற்குமே பிரயோஜனம் இல்லாத இருக்கிறீங்களா? ஆனா கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு என்னுடைய உடன்படிக்கையே, என் ஓய்வு நாளை ஆசரித்து உடன்படிக்கையை கை கொள்ளும் போது உனக்கு விசேஷமான இடத்தை வச்சிருக்கிறேன், உனக்கு மகத்துவமான ஒரு இடத்தை வச்சிருக்கிறேன். நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலே என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமார்த்திகளுக்குரிய இடத்தையும் கீர்த்தியும் பார்க்கலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியும் கொடுப்பேன் என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளச் செய்வேன் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல யாரும் தள்ளிவிடப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு நீங்கள் அன்னகர்களாக இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய ஓய்வு நாளை ஆசரிங்க, என் பிரமாணங்களை கைப்பிடிங்க, கடைபிடிங்க, அதை நிறைவேற்றுங்க, பரிசுத்தப்படுத்துங்க, உன்னை நான் விசேஷமான இடத்துல வைக்கிறேன்.
தேவ பிள்ளைகளே, இந்த விசேஷமான பாக்கியத்தை இந்த மாதத்துல நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படுகிறது. கர்த்தர் சொல்றார் பாத்தீங்களா, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் அது ஜெப வீடா இருக்கிறது. என் தேவ பிள்ளைகளே, உன்னுடைய விண்ணப்பங்களை கொண்டு வாங்க, உன்னுடைய தேவைகளை கொண்டு வாங்க, அவருடைய சமூகத்துல கொண்டு வந்து ஒப்படைச்சிருங்க. மனுஷங்கிட்டையும் பொருட்கள் கிட்டையும் ஒப்படைக்காம ஜீவனுள்ள தேவனுடைய சமூகத்துல வந்து ஒப்படைங்க. அப்போது தேவன் சகலத்தையும் மாற்றி விசேஷமான இடத்தை கொடுக்க இருக்கிறார். இஸ்ரவேலின் தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர் அவரிடத்தில் சேர்க்கப்பட்டவர்களை எல்லாமல் இன்னும் அவரிடத்தில் சேர்ப்பேன் என்கிறார். பாருங்க, இஸ்ரவேலிலையும் வேண்டாம் தள்ளி விட்டப்பட்ட ஜனங்களையும் சேர்க்கிறாரா, அதோடு கூட கர்த்தரை அறியாத புறஜாதியா இருக்கிற அந்நியர்களா இருக்கிற ஜனங்களையும் இதுல சேர்த்து ஒரு பெரிய பரிசுத்த கூட்டமா எழுப்ப போறாராம். அந்த கூட்டம் எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா, அந்த கூட்டம் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நீண்டமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். என் தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலே உங்களை இப்படியான தேவன் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமா இருக்கிறார். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாறம் வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து ஓய்வு நாளை ஆசிரித்து பரிசுத்தப்படுத்தி சுத்தமுள்ள கரமாக உங்களை காத்துக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு முன்பாக உங்களை விசேஷமான உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக உங்களை நிப்பாற்றார். இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்க கர்த்தர் சுத்தமா இருக்கிறார். செபிக்கலாம் வாங்க. உங்களுடைய தேவைகளை உங்களுடைய மனசுல நினைச்சு கொள்ளுங்க. கர்த்தர் அப்படியே கொடுப்பா. என் ஜீவனுள்ள தகப்பனே, இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு தகப்பனே, இந்த மாதத்துக்கு உண்டான எல்லா தேவைகளையும் கொடுங்கப்பா. அவனுடைய இருதயத்தில் என்ன நினைத்திருக்கிறார்களோ, உள்ளத்துல எந்த வேதனை இருக்கிறதோ, எந்த தேவைகள் இருக்கிறதோ, அப்பா இப்பொழுதே தேவைகள் எல்லாம் சந்திங்க. குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. பண பிரச்சனைகள் இருந்தால் இப்பொழுதே தேவைகள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. நிம்மதி இல்லாம இருந்தால் அவளுக்கு நிம்மதியை கொடுங்க ராஜா. உம்முடைய ஆலயத்தை தேடட்டும் ஆண்டவரே. பரிசுத்த கூட்டமாக மாறட்டும் ஆண்டவரே. எதை குறித்தும் கவலைப்படாத இருக்க, எல்லா ஜனங்களையும் கூட்டி சேர்க்கிற ஒரு தேவன் உண்டு என்பதை உறுதியாக நம்பட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறப்பா. துதி கன மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்துல எல்லா தேவைகளையும் சந்திப்பார். God bless you.